ஜெபித்து இந்த வேத பாட வகுப்பை ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாக உடைய சமூகத்திலே நாங்கள் வர தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை கருத்தாய் ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக உம்முடைய அதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய கண்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றும் இதுவரைக்கும் 10 அதிகாரங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10 அதிகாரங்களை நாம் படித்திருக்கின்றோம். நமக்கு தெரிந்தபடி இந்த 10 அதிகாரத்திலேயும் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் சுருக்கமாக சொல்லி நான் 11வது அதிகாரத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்திலே படைப்பு, 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் நாளிலே ஓய்வு, ஏதேன் தோட்டம், ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படக்கூடிய காரியங்கள். 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்ததினாலே தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். 4ஆம் அதிகாரத்திலே காயின் ஆபேல் பலி செலுத்துகிற அந்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றார், காயினின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே ஆபேலை கொலை செய்கிற காரியம், முதல் கொலை நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கின்றோம். 5வது அதிகாரத்திலே ஆதாமினுடைய வம்ச வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே மனுஷனை உருவாக்கினதற்காக வருத்தப்பட்டு அங்கே மனுக்குலத்தினுடைய அக்கிரமம் அதிகமானதினாலே தேவனுடைய தீர்ப்பு அங்கே உண்டாகிறதையும், ஒரு பேழையை கட்டி அதிலே குறிப்பிட்ட பறவைகள், விலங்குகள், நோவாவினுடைய குடும்பத்திலிருந்து 8 பேர் காக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரத்திலே நோவா பேழைக்குள் செல்வதும், பெருவெள்ளத்தினுடைய காரியங்கள். 8ஆம் அதிகாரத்திலே தண்ணீர் வற்றி நோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறது காரியம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தண்ணீரின் மூலமாக நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானவில்லை அடையாளமாக கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே நோவாவினுடைய குமாரனுடைய வம்ச வரலாறு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே 11வது அதிகாரம், 12வது அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதாகமத்தை பக்கத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் அறிந்திருக்கிறபடி அந்த மேல எழுதும்போது நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். 1வது புத்தகம் 1 ஆதியாகமம். ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. 2 புள்ளி வச்சு 50 அதிகாரத்தில் 1333 வசனங்கள் இருக்கிறது. இப்போது நாம் படிக்கிற எந்த அதிகாரத்தை படிக்கிறோமோ அந்த அதிகாரத்தை போட்டு அதில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஆக அந்த முதல் வரியை பார்த்த உடனே அந்த அதிகாரம் அதில் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்து கூடவே அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பையும் நாம் குறித்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது 1வது அதிகாரத்தில் 31 வசனங்கள், 2வது அதிகாரத்தில் 25 வசனங்கள், 3வது அதிகாரத்தில் 24 வசனங்கள், 4வது அதிகாரத்தில் 26 வசனங்கள், 5வது அதிகாரத்தில் இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் தேவையா என்றால் தேவை. ஏனென்றால் நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது நாம் வாசிக்கிற நம்முடைய நிலைப்பாடு, நாம் மனதிலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த காரியம் மிகவும் நன்றாக இருக்கும்.
நமக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். இந்த அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்காக அது வசதியாக இருக்கும். முடிந்தால் நீங்கள் முதல் அதிகாரத்திலிருந்து 50 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் குறிக்கலாம். அப்படி குறிக்கும் போது நீங்கள் வேதாகமத்தை ஆதியாகம புஸ்தகம் முழுவதையும் ஒரு முறை திருப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எத்தனை வசனங்கள் இருக்குது என்று பார்க்கலாம். 1வது அதிகாரத்தில் எத்தனை வசனம், 2வது அதிகாரத்தில் எத்தனை வசனம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு நாம் 11வது 12வது அதிகாரத்தை கூடிய மட்டும் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் பார்த்திருப்போம். 11வது அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளும் போது 3 பகுதிகளாக அந்த 11வது அதிகாரத்தை பிரிக்கலாம். தேவன் பாவிகளை நேசிக்கிறார் என்ற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது 11வது அதிகாரத்திலே முதல் 9 வசனங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2வது பகுதி தேவன் குடும்பங்களை கட்டுகிறார் என்ற அந்த பகுதியானது 10லிருந்து 26 வசனங்கள். 3வது தேவன் புதிய தேசத்தை உருவாக்குகிறார் என்பது 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும். ஆக 11வது அதிகாரத்தில் 32 வசனங்கள் இருக்கிறதை நாம் குறித்துக் கொள்ளலாம். நாம் இந்த பாடங்களை படிப்பதற்கு, நாம் படித்திருப்பதற்கு ஒரு அடையாளமாக அல்லது நாம் மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக அந்த முதல் லைன் 1 ஆதியாகமம் 50 1533 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10 11வது அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பதை குறித்துக் கொள்ளும் போது நாம் அதை எடுத்த உடனே பார்த்த உடனே அது நம் கண்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது 11வது அதிகாரத்தில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி தேவன் பாவிகளை நேசிக்கிறார் என்பது. நமக்கு தெரியும், நோவாவின் குமாரர்கள் சேம், காம், யாப்பேத் என்பவர்கள். இவருடைய சந்ததியார் பூமியின் நிறைய பேர் வர்றாங்க. அந்த 11வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு காரியத்தை, ஒரு திட்டம் பண்ணுகிறார்கள். பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டுவிட்டு இவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தின்படி காரியங்களை செய்யவும், திட்டமிட்டு சில காரியங்களை தங்களுடைய முயற்சியிலே அங்கே செய்யவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? தேவன் அதை தோல்வியடைய செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்தின்படி, நம்முடைய திறமையின்படி எனக்கு ஏதோ சில காரியங்கள் தெரிகிறது, நான் படித்திருக்கிறேன், நான் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் என்று சொல்லி நம்முடைய சுய பலத்தினாலே, சுய திறமையினாலே, சுய காரியங்களினாலே நாம் செய்யும் போது தேவனை மறந்தவர்களாக, நம்மை மேல் தூக்கி பார்க்கிறவர்களாக அல்லது நம்மை அதிக பலசாலிகளாக நம்மை வைத்து பார்க்கிற ஒரு காரியம் நமக்குள்ளாக வரும். அதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை என்று பார்க்கிறோம். 7வது வசனத்திலே நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய காரியங்கள், சுய திறமைகள், சுய எண்ணங்கள் இவைகள் ஒரு நாளும் சித்திக்காது என்பதை, கடவுளுடைய துணை இல்லாதபடிக்கு, ஆண்டவருடைய துணை இல்லாதபடிக்கு நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே ஆண்டவர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 9வது வசனத்திலே இந்த அவர்கள் இந்த பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது என்று சொல்லி பார்க்கும். நீங்கள் படத்துல பார்க்கலாம், ஒரு பெரிய கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது.
அந்த கோபுரம் தாறுமாறாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்ட பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப பாபேல் கோபுரத்தை பார்க்கும்போது சுய சித்தம் ஒரு நாளும் வாய்க்காது என்ற ஒரு காரியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக அது அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமுடைய வம்ச வரலாறு, அப்புறம் அவங்களுடைய வம்ச வரலாறுகள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க அதை வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா யார் யாரை பெற்றார்கள், முடிந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 34ஆம் வசனம் நாம் வாசிக்கும் போது முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. தேராகிலிருந்து அப்புறம் ஆபிரகாம் வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது, அதை குறிச்சு வச்சுங்க, 26வது வசனம், ஆபிராம், நாகோர், ஆரான், இவங்க 3 பேரு அண்ணன் தம்பிக. ஆபிராம், நாகோர், ஆரான், இவங்களுடைய அப்பா தேராகு. அவர் எத்தனை வயசுல பெற்றாரு? 70 வயசுல இந்த பிள்ளைகளை பெற்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேராகு, ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். இந்த வம்ச வரலாறு இப்படி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இங்க ஒரு 29வது வசனத்தை பார்க்கும்போது 28வது வசனத்துல ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேராகு மரிப்பதற்கு முன்பதாகவே ஆரான் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி. ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். ஆரோனுடைய இது யாருன்னா ஆரானுடைய குமாரத்தி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு காரியம் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இவர்களை இந்த அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 31வது வசனத்தை பார்க்கும்போது ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள், குமாரனாகிய ஆபிராம், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்து, இவங்க 3 பேர் எங்க போறாங்க? ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் கானான் தேசத்திற்கு போகவில்லை. மாறாக ஆரான் மட்டும் அங்கேயே இருந்து விட்டார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் இவர்கள் அவர்களுக்கு போன போக்கிலே அல்லது அவர்களுக்கு சரியான இடத்துல அப்படியே இருந்துவிட்ட ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேராகு 205 வருஷம் உயிரோடு இருந்து ஆரானிலே மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்க. இப்ப இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய முயற்சிகள் அல்ல, தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நாம் கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒரு போலீஸ் இலாக்காவிலே இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு முறை ஊழியரிடம் சென்று, ஐயா, என்னோட கனவுல 3 பாம்புகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதாவது உலகம், மாம்சம், பிசாசு என்ற அந்த 3 பாம்புகளையும் நான் பிடித்து விழுங்கிவிட்டேன். இனி எந்த பாவமும் என்னை நெருங்காது என்று சொல்லி போதவரிடத்துல போய் சொன்னாராம். அப்போது ஊழியர் அவரை பார்த்து சொன்னாராம், அருமையான சகோதரனே, இப்படி 3 பாம்புகளை விழுங்கிவிட்டேன் என்று சொல்லி ஒருவேளை பெருமையோடு கூட இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் விழுந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி சொன்னாராம். இன்னும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது, அவருடைய புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது, அவருடைய நிரப்புதலினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான சகோதரருக்கு சொன்னாராம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை
தாழ்மையோடு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அந்த நாளிலே அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். நமக்கும் கூட அப்படித்தான். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தினந்தோறும் நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற தன்னுடைய தேசத்திற்கு வாய்ப்பு அவர்கள் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு ஆரானிலே வாசம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இடையிலே பிரயாணத்தை நிறுத்தும் போது நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம் என்பதை மறந்து போகிறோம். இங்கே ஆபிரகாமை அழைத்த தேவன், முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப சிம்பிள். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய சுய காரியத்தினால பார்க்கிறோம். நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். போகல. மாறாக இன்னும் சில காரியங்களை செய்கிறார் ஆபிரகாம். என்ன சொல்றாரு? அவங்க அப்பாவை தேராக கூப்பிட்டு போக சொல்லல, மனைவியை கூப்பிட்டு போக சொல்ல, லோத்தை கூப்பிட்டுட்டு போக சொல்ல. ஆனா தன்னுடைய மனைவி, தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய பேரை இவங்களையும் சேர்த்து கூட்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், வேதத்தினுடைய பின்பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும்போது சாராயினாலே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, லோத்துவினாலே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. தேராக சிலை விளக்கம் செய்கிறவனாக இருந்தபடியினாலே ஆண்டவரை சேவிக்காத, தேவனை தொழுது கொள்ளாத ஒரு மகனாக, ஒரு மனிதராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேராக செய்த காரியம் என்ன? ஆண்டவர் கானானுக்கு போக சொல்லும்படியாக ஆபிரகாமை அழைத்த போது தேராகினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸினால அவர்கள் சாகிற வரைக்கும் எங்க இருந்தாங்க? ஆரானிலே இருந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, சின்ன விஷயம்தான், இது இப்படி செஞ்சா ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, பரவாயில்லையே என்று சொல்லுவதல்ல. தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதை அப்படியே செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது அதை அப்படியே செய்ய வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், முழு மனதுடன் கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 12வது அதிகாரத்தை இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, நான் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கிறார், 1வது வசனம். ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணுகிறார், 2, 3. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் என்னது? 4 to 9 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். அங்கே 2வது வசனத்தை பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் 2வது வசனத்துல இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 4வது. 5வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். 10ஆம் வசனத்துல சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பஞ்சம் உண்டானது, கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தபடியினாலே ஆபிரகாம் எங்க போற? அப்படி தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போகிறத பார்க்கிறோம். எகிப்து தேசத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். எகிப்துக்கு போனதுனால அங்கே ஒரு பெரிய பாடு வந்ததை பார்க்கிறோம். தன்னுடைய மனைவி சாராய் அழகாய் இருக்கிறாள் என்பதை கண்டு பார்வோனுடைய பிரபுக்கள்
பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். எனவே அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய நேரத்துல, இருக்க வேண்டிய பிரகாரமாய் நாம் இருக்காவிட்டால், போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய நேரத்துல போகும்படியாக நாம் அழைக்கப்பட்டால் ஒழிய அதை செய்யாமல் இருந்தால் நாம் ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவர்களாக ஆவோம் என்று சொல்லிப்பார். அங்க என்ன நடந்தது? அந்த அவளுடைய மனைவி நிமித்தம் அந்த ராஜா அவளுக்கு நிறைய காரியங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகையினால கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளாலே வாதித்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு ஏன் அறிவிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை நீ சகோதரின்னு சொன்னதுனால இவளை நான் என்னுடைய மனைவியாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்ததே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்க அருமையானவர்களே, தேவ சித்தத்திற்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நடக்கக்கூடாதவர்கள் எல்லாம் நடந்து போய்விடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அங்கே இந்த ஆபிரகாம் நிமித்தமாக, உடன்படிக்கை பண்ணின நிமித்தமாக அங்கே காரியங்களை மாற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்க 20வது வசனத்துல அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாம் கொடுத்த எல்லா காரியங்களையும் யோசித்து பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ஆபிரகாம் சென்றானோ அங்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தேவனை ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திற்கு போனதினாலே அங்கே தேவனை ஆராதிக்க முடியாமல் போகிறது, அங்கே ஆண்டவருக்கு பலிபீடம் கட்ட முடியாமல் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டிய பிரகாரமாய் செல்லாவிட்டால் அல்லது சொன்னபடி கேட்காவிட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலேயும் பார்க்கும்போது இஸ்மவேல் அங்கே வருகிற ஒரு காரியத்தை குறித்தும் கூட அங்கே நாம் பார்க்க முடிகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஊழியக்காரர்களாகிய நமக்கு இங்கே மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது. சாதாரண விசுவாசிகள் அல்லது சாதாரண மக்களுக்குள்ள காரியத்தை பார்க்கிலும் விசுவாசிகளுக்கு அதிகமான உக்கிரானத்துவம் இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரமங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளின் ஆராதனையிலும் வரக்கூடிய நாட்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் எல்லா குடும்பங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.